ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கதையில் ஒரு ஹீரோ, 2 ஹீரோயின் இருப்பாங்க. இதுதான் ஒரு கதை. கதை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கதைக்கு அடுத்த பாட்டு இருக்கும். அதனால் நான் சொல்கிற கதையை பாருங்கள். கதையினோட ஹீரோ பேர் செல்வம். ஹீரோயினி 2 ஹீரோயின்ன்றதால் ஐஸ்வர்யா, பிரியா. இந்த கதையில் வர டைட்டில் 2 பேர். கதையோட பேர் செல்வம் போட்ட முடிச்சு. இதுதான் கதையோட பேர், செல்வம் போட்ட முடிச்சு. ஒரு நாட்டில் 2 கதை நாயகன் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கதையில் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. இப்போது 2 ஹீரோயினி, அது லாஸ்ட்டாக வரும். அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே நல்லா காதலிச்சுட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. இந்த பொண்ணு ரொம்ப ஏழை. சின்ன வயசில் சின்னதுலேருந்தே காதலிச்சதால் அந்த பெண் மிகவும் ஏழை என்பதால் படிப்பதற்கூடும் வசதி இல்லை. படிப்பதற்கும் வசதி இல்லாத ஒரு ஏழை பெண்ணை நம் ஹீரோ செல்வம் காதலித்து வந்தார். என்பதில் படிப்பதற்கு வசதி இல்லாததால் நம் ஹீரோ வைக்கிறார் என்று சொன்னார். அதன் போல் தேவையில்லை, நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு படிப்பு தேவையில்லை. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ படித்தாதான் நாளைக்கு நல்லா இருப்பேன், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ செல்வம். ஐஸ்வர்யா அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நான் உன்னை படிக்க வைப்பேன்னு ஹீரோ போகிறாரு. நம்ம ஹீரோ செல்வம் அந்த பெண்ணிடம் தேவையில்லை, நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். இங்கே அந்த ஐஸ்வர்யா சொல்கிறா, வேண்டாம், நீ படித்தால் நம் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நம் ஹீரோ வெளிநாட்டுக்கு கிளம்புறார். அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு, ஐஸ்வர்யாவை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு. வெளிநாட்டுக்கு போய் நம்ம ஹீரோயினையும் படிக்க வைக்கிறாரு. 10ஆவதுலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் படிக்க வைக்கிறாரு. அவர் உழைத்து தான் அவர் நல்லா ஒரு வேலையில் அமர்த்தி வைக்கிறார். அந்த பெண்ணை, ஐஸ்வர்யாவை நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையில் நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல அதிக சம்பளத்துக்கு அவர் வேலையில் ட்ரை பண்ணி எல்லாம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது. அவங்க 2 பேருக்கும் வா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை கிடச்ச கையோட. அப்போது குறைஞ்ச சம்பளம் அந்த பெண்ணுக்கு, ஐஸ்வர்யாவுக்கு. நல்ல ஒரு வேலையை அமர்ந்த பெண்ணும் ஹீரோயினும் நிச்சயதார்த்தம் நடந்து மறுபடியும் நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். சில நாள் கழித்து தான் ஹீரோ வருகிறார். அப்பொழுது அவர் கேட்க, ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு வேலையில் இருக்கிறார். ஹீரோயின்னா ஐஸ்வர்யா ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல ரிச் ஆகிட்டாங்க. நம் செல்வம் வருகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிறார். ஐஸ்வர்யா கேட்கிறார், செல்வம் நீ எங்கு வந்தாய்? ஐஸ்வர்யா கேட்குறாங்க, செல்வம் நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். செல்வம் கொஞ்ச நேரத்துக்கு ஷாக் ஆகிறான். நம்ம கதாநாயகன் செல்வம், ஏன் ஐஸ்வர்யா, நான் தானே
கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாரு. அது நீயா? நீ ஒரு ஆள், உன்னை வேற நான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறான் மூஞ்சால் அடிச்ச மாதிரி. என்ன ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு இது முடிவுன்றாங்க. அதற்கு செல்வம் கேட்கிறான், நான் உன் காதலன் அப்படின்றாரு செல்வம். எது, நீ என் காதலனா? இல்லை, அதெல்லாம் முடிந்து விட்டது என்று ஐஸ்வர்யா சொல்கிறாள். நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க திடீர்னு ஐஸ்வர்யா. என்னது சிவாவா, அது யாரு அப்படின்னு கேட்குறாரு செல்வம். அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, செல்வம் அவர்தான் என் மேல் அதிகாரி, ஒரு தொழில் அதிபர், அவரை தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்குறாரு செல்வம். அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஏன் ஐஸ்வர்யா, ஏன் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. உன்னிடம் என்ன இருக்கிறது, உனக்கு தேவை? ஆமாம், ஏன் ஏழையாக இருக்கும்போது நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சேன், இப்போ ஏன் தெரியலன்னு கேட்குறாங்க. இப்போதான் நான் உன்னை படிக்க வைத்து இவ்வளோ பெரிய ஆளாக்கினேன், அதற்கு நீ செய்யும் காரியம் இதுதானான்னு கேட்குறான் செல்வம். அதற்கு அந்த ஐஸ்வர்யா சொல்கிறாள், உனக்கு 2 கோடியோ 3 கோடியோ தந்துக்கிறேன், நீ போயிடு, நீ போ, இந்த பணத்தை நீ வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சாலும் வராது, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வராது, நான் உனக்கு தரேன் 2 கோடி 3 கோடி, என் வாழ்க்கையை விட்டு போடு, நான் சிவான்றதை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னிடம் என்ன இருக்கிறது அப்படின்றாங்க மூஞ்சால் அடித்த மாதிரி. அதற்கு ஹீரோ, ஏன் என்ன ஆச்சு உனக்கு, நான் இன்னும் உன்னை காதல் கொண்டு இருக்கிறேன், உனக்காக நான் இப்போ அங்கிருந்து வந்துவிட்டேன், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் சிவா சொல்கிறாரு. அதுக்கு இல்லை, இந்த பணத்தை வாங்கிட்டு நீ கிளம்பு. செல்வம், செல்வம் எத்தனையோ வாட்டி சொல்வது, சிவா மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாராம், அதனால் செல்வத்தை பிடிக்கலையாம். அதுக்கு செல்வம் கோச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. ஏன் இப்படி மாறினாங்க, கஷ்டப்படும் போது நான் உதவினேன், உனக்காக என் படிப்பையும் விட்டேன், நான் 10வது கூட படிக்காமல் வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி கொடுத்தேன், நீ என்னை ஏன் இப்படி பண்ண, என்ன காரணம் அப்படின்னும்போது, அது நீ சம்பாதிக்கிற 10,000 5,000 வைத்து நான் என்ன பண்ண முடியும், நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நான் பிச்சைக்காரனா, உனக்கு இந்த வேலை, இந்த படிப்பு எல்லாம் நான் கொடுத்த ஒரு வேலை, அதை நீ என்னை பார்த்து பிச்சைக்காரன் என்கிறாய், நான் நினைத்தால் உன்னை இப்போ கூட இந்த வேலையிலிருந்து தூக்க முடியும், என்னது நீ என்னை தூக்குவாயா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன எப்படி தூக்க முடியும், உன்னால் என்னடா முடியும், நீ ஒரு பிச்சைக்காரன்டா, வெளியே போடா அப்படின்றாங்க. வெளியே போடாவா, ஏன் அவ்வளோதான் ஐஸ்வர்யாவான்னு கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளோதான், நீ வெளியே போ, நீ ஒரு பிச்சைக்காரன் தான், உன் முகத்திலேயே எனக்கு முழிக்க பிடிக்கவில்லை, வெளியே போடா அப்படின்றாங்க. அப்போ நாம் காதலி என்று சொன்னியே, நீ ஒரு படிக்கவில்லை என்று நீ சொல்கிறாய். ஆமாம், நான் படிக்கலைன்னு தான் சொல்கிறேன். அப்போ உனக்கு பிடிச்சிருது, இப்போ ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா, நான் சேர்த்த மிகப்பெரிய பணக்காரன், நீ ஒரு பிச்சைக்காரன், உன்னை எனக்கு கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு தேவை பணம், இந்த வாழ்க்கையில் பார்க்காத பணத்தை நான் தருகிறேன், நீ எடுத்துகிட்டு எங்கன்னா போ, யாரை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றா. இல்லை, நான் உன்னை தான் காதலித்தேன் சின்ன வயதிலிருந்து, உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சும்மா சொல்லிகிட்டு இருக்காதே செல்வம், உனக்கு அவ்வளோதான்,
உனக்கு நீ கஷ்டப்பட்டதை விட நான் டபுள் மடங்காக தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம் மனமுடைந்து போகிறான். மனமுடைந்து போகும்போது அந்த வழியாக வருகிறாள் நம் ஹீரோனி. செகண்ட் என்ட்ரி கொடுக்குறாள் நம் ஹீரோனி. ஓகே, அடுத்த பாட்டில் சொல்லிக்கிறேன் அடுத்த கதையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.